Peace be upon you and your family. 11th Chemistry, Unit 8, Physical and Chemical Equilibrium lesson. One more question and answer நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 1 பார்க்கலாமா? If Kb and Kf for a reversible reaction are 0.8 into 10 power minus 5 and 1.6 into 10 power minus 4 respectively, Kb rate constant for the backward reaction, Kf rate constant for the forward reaction. The value of the equilibrium constant is A 20, B 0.2 into 10 power minus 1, C 0.05, D none of these. Answer A the answer 20. அது எப்படின்னு பார்க்கலாமா? Rate constant for the backward reaction 0.8 into 10 power minus 5. Rate constant for the forward reaction 1.6 into 10 power minus 4. So what is the formula? What is the relationship between rate constant and Kf and Kb? K equilibrium equal to Kf divided by Kb. Kf oda value 1.6 into 10 power minus 4. Kb oda value 0.8 into 10 power minus 5. இந்த ரெண்டையுமே ஹோல் நம்பராக நீங்கள் மாற்றலாம். இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 1.6 வந்து 16 into 10 power minus 4. இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 into 10 power minus 5. 18 is 8, 2 8s are 16. 10 power minus 4 in 10 power minus 5 கேன்சல் பண்ணால் 10 power minus 1. 10 power minus 1 மேலே வந்துச்சுன்னா 10 power 1, 2 into 10 equal to 20. 20 is the answer. A is the correct answer. Question number 2 பார்க்கலாமா? At a given temperature and pressure, the equilibrium constant value for the equilibrium 3A2 plus B2 plus 2C, it gives 2A3BC is the product K1, and A3BC gives 3/2A2 plus 1/2B2 plus C, இது K2. The relationship between K1 and K2 is, முதல்ல K1 ஓட வேல்யூ எப்படி எழுதுங்க நம்மளுக்கு தெரியும். K1 is equal to product ஓட concentration A3BC power square divided by reactant யாரு? concentration of A2 cube into concentration of B2 into concentration of C square. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K2 எழுதி பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே ப்ராடக்ட். தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 பவர் 3/2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 பவர் 1/2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C டிவைடட் பை ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் A3BC கான்சன்ட்ரேஷன். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிலேஷன் கொண்டு வரும் பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் இருக்குது, டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் இருக்குது. அதில் இங்கே கியூப் இருந்துச்சுன்னா அங்கே 3/2 இருக்குது, அங்கே ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல 1/2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இந்த K2 முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த K2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதில் உள்ள எல்லா வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 கியூபு இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 ஒன்லி. அவங்கள ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா A3BC. இப்போ ரெண்டுக்கும் லைட்டாக கொஞ்சம் ரிலேஷன் பாருங்கள். இதில் இவங்க எல்லாருமே நியூமரேட்டரு டினாமினேட்டர் கொஞ்சம் மாறி போயிருக்காங்களா, இவங்க எல்லாம் வந்துக்குமா, இவங்களே நம்ம ஸ்கொயர் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷனில் நம்மளை கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாருமே வரமாட்டாங்க. அதனால் இப்போது இதை நீங்கள் ரெசிப்ரோக்கலில் எழுதி பாருங்கள். 1/K1 இது ரெசிப்ரோக்கலில் கொண்டு வந்தீங்கன்னா அதே ரெசிப்ரோக்கலில் கொண்டு வரலாம். A2 கியூபு இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A3BC ஸ்கொயர். இதோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ அதோட ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரே மாதிரி வந்துடுச்சா? அப்போ எப்படி எழுதலாம்? K2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் 1/K1. இப்போவும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ரிலேஷன் வரல. ஸோ இன்னொரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணி ஆகணும்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள K2ஓட ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூக்கு என்ன எடுப்பீங்க, ரூட் எடுப்பீங்க, 1/K1. சரி ரைட்டு. இந்த ரூட்டுக்கு பதிலாக வேறு எப்படி எழுதிக்கலாம், K2 = 1/K1 பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா. சரி, K1 கீழே தானே இருக்கு, கீழே உள்ள K1 மேலே கொண்டு வந்தால் இந்த ரெசிப்ரோக்கலை மேலே கொண்டு வரும் பொழுது சைன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். K1 பவர் -1/2 ஆகும். ஸோ K2 = K1 பவர் -1/2. பி த நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா. தி யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் எ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர் இஸ் K1. ரூம் டெம்பரேச்சர்னா எவ்வளவு, 25 டிகிரி செல்சியஸ் is K1 and that at 700 Kelvin is K2. Question: if K1 is greater than K2, then the forward reaction is exothermic, the forward reaction is endothermic, the reaction does not attain equilibrium, the reverse reaction is exothermic. Answer: the forward reaction is exothermic. This is the answer. அது எப்படின்னு பார்ப்போமா. T1 = room temperature na 25 degree Celsius plus 273 na 298 Kelvin. T2 = 700 Kelvin அவங்களே கொடுத்துட்டாங்க. Van de Graaff equation என்ன சொல்லுது, log K2/K1 = delta H0 0 divided by 2.303 R into T2 minus T1 divided by T1 T2. என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, T2 is greater than T1. இதுதான் T2. இது T1 விட greater than இருந்துச்சுன்னா நம்ம ப்ராப்ளத்தில் உள்ள கண்டிஷன் K1 is greater than K2. K1 is greater than K2. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெல்டா H0ஓட சைன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக். டெல்டா H0ஓட ஸ்டாண்டர்டு என்தால்பி சேஞ்சோட சைன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக். ஸோ டெல்டா H0 நான் அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த குவான்டிட்டியை முதல்ல அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தூக்கணும்னா 2.303 into R into log of K2/K1. இந்த குவான்டிட்டி அப்படியே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தூக்குனீங்கன்னா அது டினாமினேட்டர் வந்துக்குமா, T2 minus T1 divided by T1 T2. கண்டிஷனை ஈக்குவல் டு டெல்டா H0. ரைட் தானா. கண்டிஷனை இப்போ போட்டு பாருங்க. K1 is greater than K2 னா K1 is greater than K2. அப்போ இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னா இதோட சைன் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இப்போ அவங்க அதிகமாக இருந்து இவங்க கம்மியாக இருந்தாங்கன்னா 10/5ன்னு போட்டிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இப்போ 5/10ங்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும் பொழுது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை. T2 is greater than T1. 10 minus 5 = 5 பாசிட்டிவ் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய மொத்த நியூமரேட்டர் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும், மொத்த டினாமினேட்டர் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். -5 plus = delta H0 is negative. Therefore forward reaction is exothermic. delta H0 நெகட்டிவாக இருந்தால் தான் அதுக்கு பிறகு எக்ஸோதெர்மிக், பாசிட்டிவாக இருந்தால் அது எண்டோதெர்மிக். ஸோ வாட் இஸ் ஆன்சர், forward reaction is exothermic. Question number 4 பார்க்கலாமா. The formation of ammonia from nitrogen and hydrogen is a reversible reaction. N2 plus 3H2 gives 2NH3 ammonia plus heat. Heat இங்கே எவால்வ் ஆகுதுன்னா அது forward reaction, endothermic reaction. Which is the effect of increase of temperature on this equilibrium reaction? What is the effect of increase of temperature on this equilibrium reaction? A. Equilibrium is unaltered. B. Formation of ammonia is forward. C. Equilibrium is shifted to the left. Reaction rate does not change. So the answer is equilibrium is shifted to the left தான். என்ன reason? Increase in temperature favors the endothermic reaction. Given that formation of ammonia is exothermic, that is the reverse reaction is endothermic. நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, N2 plus 3H2 gives 2NH3 இருந்துச்சு, இதோட ஹீட்டுன்னு இருந்துச்சு இல்லையா. அப்போது ஹீட் எவால்வ் ஆகுதுன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக், பேக்வர்ட் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் எது எண்டோதெர்மிக்கோ அதுதான் நடக்கும். எது எண்டோதெர்மிக், ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக். Therefore increase in temperature shift the equilibrium to the left. அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாமா. Identify carbon dioxide gas in cold water can be increased by increase in pressure, decrease in pressure, increase in volume, none of these. Answer increase in pressure. For example, வாட்டரில் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே ஃபார்ம் பண்ணும் பொழுது
கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 moles இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 1 mole இருக்குது. ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது எங்கேருந்து எங்கே போகும் பொழுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அந்த ரியாக்ஷன் நடக்கும். லெஃப்ட்டிலிருந்து ரைட்டு போகும் பொழுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபர்வர்ட். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாமா? ஒன் வேர்டு கொஸ்டினில் which one of the following is incorrect statement? A, for a system at equilibrium Q is always less than the equilibrium constant. இதுதான் wrong statement, இதுதான் incorrect statement. ஏன்னா equilibrium reactionக்கு Q equal to Kc, Q equal to Kc, less than greater than கிடையாது. Equilibrium can be attained from either side of the reaction. இது correct தான். Presence of catalyst affect both the forward reaction and reverse reaction to the same extent. இதுவும் correct தான். Equilibrium constant varied with the temperature. இதுவும் correct. So incorrect statement இதுதான். Answer is for a system at equilibrium Q is always less than equilibrium constant. அதுதான் wrong statement. எது correct statement? For a system at equilibrium Q is equal to K equilibrium. இந்த Q-வையும் equilibrium கம்பேர் பண்ணும் பொழுது Q is greater than equilibrium constant இருந்துச்சுன்னா reverse reaction நடக்கும். Q is less than Kc இருந்துச்சுன்னா forward reaction நடக்கும். Q is equal to K இருந்துச்சுன்னா அது equilibrium. Kc, Kp எதனாலும் போட்டுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது equilibrium reaction. Question number 7. K1 and K2 are the equilibrium constant for the reaction respectively. N2 plus O2 gives 2NO equilibrium constant K1. NO plus O2 gives NO2 equilibrium constant K2. ரெண்டு ரியாக்ஷனோட equilibrium constant கொடுத்தாங்க. ஒன்று formation of nitric oxide, இன்னொன்று formation of NO2. What is the equilibrium constant for the decomposition of nitrogen dioxide into N2 plus O2? ரெண்டே பார்க்கலாமா? Let the equilibrium constant for the required reaction be K. Then நம்ம இங்கே 3 ரியாக்ஷன் இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கிடுங்க. இதோட K1 எப்படி எழுதுவோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2. செகண்ட் இக்குவேஷனுக்கு K2 எப்படி எழுதுவோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO ஸ்கொயர் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2. தேர்ட் இக்குவேஷனுக்கு இதான் கொஸ்டின் இக்குவேஷன் K ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 பவர் 1/2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2. இப்போ நல்லா பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் இந்த கேக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன ரிலேஷன். இது மாதிரி இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வரணும். இந்த K1 இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகுமா? N2 பவர் 1/2, அதாவது ரூட்டுனா 1/2, இவங்களுக்கு ரூட் எடுத்தால் 1/2. இதே மாதிரி K2க்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகுமா? இந்த 2 கேன்சல் ஆகுமா? O2க்கு மேலே 1/2 இருக்குது. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ இதே மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடே மல்டிபிள் பண்ணணும். ஸோ இவங்களே மல்டிபிள் பண்ணும் பொழுது யார் கேன்சல் ஆகிடுவாங்க? NO கேன்சல் ஆகிடுவாங்க. நியூமரேட்டரில் NO2 மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரில் N2 பவர் 1/2 இருக்கும். O2 பவர் 1/2 இன்டு O2 பவர் 1/2னா O2. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் K. ஸோ ரூட் ஆஃப் K1 இன்டு K2 ஈக்குவல் டு இவங்களோட ரெசிப்ரோக்கலாக இருப்பாங்க இல்லையா? இவங்களை அப்படியே தலைகளாக போட்டால் தான் உங்களுக்கு K கிடைக்கும். ஸோ அதனால் இவங்களை தலைகளாக போடுறோம். இது எப்படி எழுதலாம்? 1/root of K1 இன்டு K2 ஈக்குவல் டு இதை ரெசிப்ரோக்கலில் போட்டு பாருங்க. N2 பவர் 1/2 இன்டு O2 டிவைடட் பை NO2. இப்போ இந்த ரெண்டு பேர் ஈக்குவல் ஆகிட்டாங்களா? ஸோ 1/root of K1 இன்டு K2 ஈக்குவல் டு இவங்க யார்? K. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள ரிலேஷன். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாமா? இந்த ஈக்குலிபிரியம் 2A gives 2B plus C2. The equilibrium concentration of A, B and C at 400 Kelvin are 1 into 10 power 4 molarity, 2.0 into 10 power minus 3 molarity, 1.5 into 10 power minus 4 molarity respectively. The value of Kc for the equilibrium at 400 Kelvin is 0.06, 0.09, 0.62, 3 into 10 power minus 2. எல்லா வேலையும் எழுதியாச்சு, ஈக்குவேஷன் எழுதியாச்சு. Kc எழுதுவோமா?
concentration of B squared into concentration of C2 divided by concentration of A squared. B ஓட வேல்யூ என்ன இருக்கு 2 into 10 power minus 3 square into C ஓட வேல்யூ என்ன 1.5 into 10 power minus 4 divided by A square னா 1 into 10 power minus 4 square. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் பிரித்து எழுதி சேர்க்கோமா. இதனுடைய ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 2 into 10 power minus 3 into 2 into 10 power minus 3 into 1.5 into 10 power minus 4 divided by இங்கே ஸ்கொயர் இருக்கனால 1 into 10 power minus 4 into 1 into 10 power minus 4. ஒரு 10 power minus 4 ஒரு 10 power minus 4 கேன்சல் ஆயிரும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 10 power minus 6, 10 power minus 4 and 10 power minus 6 கேன்சல் பண்ணால் 10 power minus 2. 2 into 2s are 4, 4 into 1.5, 4 into 15s are 60, அப்போ 4 into 1.5 னா 6.0, மேலே என்ன இருக்கு 10 power minus 2, 10 power minus 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் 0.06 is the answer. 0.06 is the answer. அடுத்து question number 9 பார்க்கலாமா. An equilibrium constant of 3.2 into 10 power minus 6 for the reaction means the equilibrium is largely towards the forward direction, largely towards the reverse direction, never established none of these. Answer is largely towards the reverse direction. அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாமா. ஜென்ரலாக ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc equal to concentration of product divided by concentration of reactant. Kc வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3.2 into 10 power minus 6 product by reactant. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா Kc வேல்யூ less than 10 power minus 3 இருக்கிறதுனால indicate that the reactant is concentration of reactant is greater than concentration of the product. அதனால தான் largely towards the reversible direction தான் answer, correct answer. Question number 10. Kc by Kp for the reaction N2 plus 3H2 gives 2NH3 is 1 by RT root RT square. நம்ம என்னன்னு பார்க்கலாமா. N2 plus 3H2 gives 2NH3 delta Ng கால்குலேட் பண்ண தெரியுங்களா. number of moles of gaseous product 2 minus number of moles of gaseous reactant 4, 2 minus 4 equal to 2 minus 2 delta Ng ஓட வேல்யூ minus 2. Kp equal to Kc into RT power delta Ng RT power minus 2 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த Kpயை அங்கே கொண்டு வாங்க, RTயை இங்கே கொண்டு வாங்க. Kc by Kp equal to RT அங்கே போச்சுன்னா என்ன ஆகும். இப்போ Kp equal to Kc into RT power minus 2 இருக்கு. இதை அங்கே கொண்டு வாங்க, அதை அங்கே கொண்டு வாங்க. இதை அங்கே கொண்டு போனீங்கன்னா Kc by Kp அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை கொண்டு வந்துடலாமா. RT power minus 2 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 by RT power minus 2 வந்துக்குமா. இது அப்படியே நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா RT power square equal to Kc by Kp. Kc by Kp equal to RT square. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 11. For the reaction AB gives A plus B. At equilibrium AB is 20% dissociated at a total pressure of P. The equilibrium constant Kp is related to total pressure by the expression P equal to 24 into Kb, P equal to 8 into Kb, 24 P equal to Kb, none of these. எப்படின்னு பார்க்கலாமா. AB gives A plus B, reactant AB, இங்கே நான் ABன்னு போட்டுட்டேன். வழக்கமாக எப்படி எழுதுவோம், இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸு அங்கே ஏற்கனவே 20% கொடுத்துருக்கனால இந்த பெர்சன்டேஜ் 100 தான் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் ஏபி தான் டிசோசியேட் ஆகும். அதனால் எவ்வளோ டிசோசியேட் ஆகுது 100ல் 20 டிசோசியேட் ஆகுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் வழக்கமாக எப்படி எழுதுவோம்னா ஏபி ஏபி இதுதான் ரியாக்டன்ட் இதுதான் ப்ராடக்ட். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் A dash dash, number of moles dissociated X dash dash, number of moles at equilibrium A minus X X X.
சரிதானா? இப்போ ஏபியோட கான்சன்ட்ரேஷன் 20 கொடுத்துருக்கனால எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அது எல்லாமே 20. ஏக்கு பதிலாக 100, எக்ஸுக்கு பதிலாக 20, ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 80, இவங்க 20, இவங்க 20. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் எல்லா நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 80 + 20 + 20 = 120. கேபிக்கு உண்டான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். கேபி = பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ இன்டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் பி, இவங்க தான் ப்ராடக்ட்டு, டிவைடட் பை பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஏபி. பார்சியல் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு டோட்டல் ப்ரெஷர். இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு டோட்டல் ப்ரெஷர். ஏயோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் 20, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 120 இன்டு டோட்டல் ப்ரெஷர் பி. இது நம்ம ப்ராப்ளத்தில் மேலே கொடுத்துருக்காங்க. பியோட பார்சியல் ப்ரெஷர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 20, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 120 இன்டு பி, டிவைடட் பை ஏபியோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் 80 டிவைடட் பை 120 இன்டு பி. இதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 20p டிவைடட் பை 120 இன்டு இங்கே என்ன இருக்குது 20p டிவைடட் பை 120 இன்டு இதை அப்படியே நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 120 டிவைடட் பை 80p. இப்போ கேன்சல் பண்ணுறது ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு 120 ஒரு 120 கேன்சல் ஆகிடும், ஒரு p கேன்சல் ஆகிடும், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1 2 4 2s are 8. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 2s are 4. இப்போ நியூமரேட்டரில் இந்த p மட்டும்தான் இருக்குது. டினாமினேட்டரில் 12 × 2 = 24. Therefore, now Kp = p divided by 24. இல்லைனா 24 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா 24 Kp = p. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். p = 24 Kp. அதுதான் கரெக்ட் ஆன்சர். Question number 12. In which of the following equilibrium Kp = Kc? Kp and Kc are not equal. Not equal na என்ன வரணும்? delta Ng is not equal to 0 வரணும். ஒவ்வொன்றுக்கா கால்குலேட் பண்ணுங்கள். இதோட delta Ng என்ன வரும்? number of moles of gaseous product 1 + 1 = 2 minus number of moles of gaseous reactant இதுக்கு 0. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு Kp = Kc. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வாங்க. எல்லாமே கேசியஸ் ரியாக்டன்ட் ப்ராடக்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் 2 மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட் 2 = 0. டெல்டா Ng = 0னா இதுக்கும் Kp = Kc. தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட் 2 தட் இஸ் = 0. இதுக்கும் Kp = Kc. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் 2 மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட் 1 தட் இஸ் = 1. டெல்டா Ng இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் Kp இஸ் நாட் ஈக்குவல் டு Kc. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஈக்குவேஷனில் தான் Kp இஸ் நாட் ஈக்குவல் டு Kc. Question number 13. If X is the fraction of PCl5 dissociated at equilibrium in the reaction, PCl5 gives PCl3 plus Cl2. Then starting with 0.5 mole of PCl5, the total number of moles of reactant and the product at equilibrium is 0.5 minus x, x plus 0.5, 2x plus 0.5, x plus or minus 1. என்னன்னு பார்க்கலாமா? PCl5 dissociation reactionல Kp Kc derivation நம்ம பார்த்துப்போம்ல, அந்த பாயிண்ட் தான். PCl5 reactant, PCl3யும் Cl2ம் ப்ராடக்ட். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் A டேஷ் டேஷ்னு போடுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் எக்ஸ் டேஷ் டேஷ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் ஏ மைனஸ் எக்ஸு எக்ஸு எக்ஸு. ஏ எவ்வளோன்னு நம்ம கணக்கில் கொடுத்துட்டாங்க ப்ராப்ளத்தில் 0.5. ஸோ ஏ மைனஸ் எக்ஸ்னா 0.5 மைனஸ் எக்ஸு, இவங்க எக்ஸு இவங்க எக்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் எல்லா நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ஆட் பண்ணணும். 0.5 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, ஒரு மைனஸ் எக்ஸும் ஒரு ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா 0.5 ப்ளஸ் எக்ஸ் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 14. The values of Kp1 and Kp2 for the reaction X gives Y plus Z and A gives 2B are in the ratio 9:1.
If the degree of dissociation and initial concentration of X and B ரெண்டு பேருமே reactant be equal, then total pressure at equilibrium P1 and P2 are in the ratio. ரெண்டு ஈக்குவேஷனை முதல்ல எழுதிட்டோம். வழக்கம் போல் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸு எக்ஸு தான் ரியாக்டண்ட் ஏ டேஷ் டேஷ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் எக்ஸு டேஷ் டேஷ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் ஏ மைனஸ் எக்ஸு எக்ஸு எக்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, ஒரு மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ப்ளஸ் எக்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரெண்டாவது ஈக்குவேஷன் ஏ கிவ்ஸ் 2Bயில் ஏ ரியாக்டன்ட் பி போட்டாச்சு. இனிஷியல் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் எக்ஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் ஏ மைனஸ் எக்ஸு, இங்கே 2 இருக்கிறதுனால 2x, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2x, ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xே நம்ம கேன்சல் பண்ணும் பொழுது ஏ ப்ளஸ் எக்ஸ். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நாம் அந்த ஈக்குவேஷனுக்கு முதல்ல KP1 KP2 எப்படி எழுதுகன்னு பாருங்கள். KP1 என்ன ஃபார்முலா? பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் Y and பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் Z டிவைடட் பை பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் X. அடுத்து KP2 நம்ம அங்கே சால்வ் பண்ணிக்கிட்டே வருவோம். KP2 ஈக்குவல் டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் B ஸ்கொயர் டிவைடட் பை பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் A. பார்சியல் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். உங்களுக்கு எக்ஸு ஒய் எல்லாம் தெரியுதுலாம். இப்போ பாருங்கள், KP1 ஈக்குவல் டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஒய்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ ப்ளஸ் எக்ஸு இன்டு டோட்டல் ப்ரெஷர். இங்கே P1 அப்படிங்கிறனால இதை P1ன்னு வச்சுக்கிடுங்க. அந்த சைடு வரும்போது நம்ம P2ன்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி PZக்கு வாங்க. PZக்கு என்ன? இசட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ ப்ளஸ் எக்ஸு இன்டு P1 பை PXக்கு வாங்க. எக்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? ஏ மைனஸ் எக்ஸு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ ப்ளஸ் எக்ஸு இன்டு டோட்டல் ப்ரெஷர் P1. இதை நம்ம தனியாக சால்வ் பண்ணி KP1 என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் KP2 வருமா? சரி, இவங்களை அப்படியே மல்டிபிள் பண்ணி இவங்களை ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தீங்கன்னா KP1 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே கேன்சல் ஆகிடுவாங்க இல்லையா? ஒரு P1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் இன்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் இன்டு P1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் எக்ஸு இன்டு ஏ ப்ளஸ் எக்ஸு. இவங்களை ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஏ ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸு. யார் கேன்சல் ஆகிடுவான்? ஒரு ஏ ப்ளஸ் எக்ஸும் இன்னொரு ஏ ப்ளஸ் எக்ஸும் மட்டும் கேன்சல் ஆகும் பொழுது நம்மளுடைய ஆன்சர் KP1 எவ்வளோப்பா இருக்குது? எக்ஸு ஸ்கொயர் P1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் எக்ஸு இன்டு ஏ மைனஸ் எக்ஸு. இது தனியாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ அப்படியே KP2க்கு வாங்க. KP2 is equal to partial pressure of B square. Partial pressure of B na எவ்வளவு? number of moles 2x divided by அதோட number of moles A plus x into total pressure இங்க P2 வச்சுக்கிடுங்க. இதோட ஸ்கொயர் divided by partial pressure of A எவ்வளவு? number of moles divided by total number of moles into total pressure. அங்கே P ஸ்கொயர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுடுங்க. மேலே உள்ள எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். 4x ஸ்கொயர்ட் இன்டு P2 ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இன்டு இவங்களை ரெசிப்ரோக்கலில் கொண்டு வந்தீங்கன்னா ஏ ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸு இன்டு P2. யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்க? ஒரு P2வும் கேன்சல் ஆகிடுவாங்க. ஒரு ஏ ப்ளஸ் எக்ஸும் ஒரு ஏ ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆனாங்கன்னா KP2ஓட ஃபைனல் ஃபார்முலா 4x ஸ்கொயர்ட் இன்டு P2 டிவைடட் பை ஏ ப்ளஸ் எக்ஸு இன்டு ஏ மைனஸ் எக்ஸு. KP1 ஃபார்முலா பார்த்துக்கிடுங்க, KP2 ஃபார்முலா பார்த்துக்கிடுங்க. இப்போ ரெண்டு பேரோட ரேஷியோ பார்க்க போகிறோம். ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. KP1 பை KP2 என்னன்னு பார்க்க போகிறோம்.
ஸோ KP1 by KP2 இதுதான் KP1 KP2 ரெசிப்ரோக்கலில் கொண்டு வரும் பொழுது a minus x a plus x நியூமரேட்டருக்கு வந்துடும் 4x squared p வந்து p2 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுவோமா a plus x a minus x ஃபுல்லாக கேன்சல் ஆகும் x squared கேன்சல் ஆகும் KP1 by KP2 equal to P1 by 4P2. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் KP1 KP2 ரேஷியோ 9/1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 9/1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9/1 ஈக்குவல் டு P1 டிவைடட் பை 4 into P2 ஆர் P1 by P2 ஈக்குவல் டு 4 into 9 are 36/1. ஸோ வாட் இஸ் ஆன்சர் 36:1 இஸ் ஆன்சர். அந்த ஆன்சர் எங்கேப்பா இருக்குது ஏ ஆன்சர் 36:1 ஆன்சர். Question number 15. In the reaction, ferric hydroxide gives a ferric ion plus 3 OH minus ion in aqueous medium. This is solid. If the concentration of OH minus ion is decreased by 1/4 times, then the equilibrium concentration of Fe3 plus will not changed. Also decreased by 1/4 time, increased by 4 time, increased by 64 time. எப்படின்னு பார்க்கலாமா இந்த ஈக்குவேஷனுக்கு கேசி வேல்யூ எழுதினீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் கியூப் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் FeOH த்ரைஸ். இது சாலிட் அப்படிங்கிறதுனால சாலிடோட கான்சன்ட்ரேஷன் இஸ் எ கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் திஸ் வேல்யூ இஸ் நெக்லிஜிபிள். Kc ஈக்குவல் டு Fe3 ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கியூப். ப்ராப்ளத்தில் கொடுத்தது மாதிரி Fe3 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கட்டும் இண்டு OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் டிக்ரீஸ்டு பை 1/4 டைம்னா அந்த 1/4 டைம் போட்டுருக்கோம். இங்கே மேலே ஏற்கனவே கியூப் இருக்குது 1/4 தான் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. 1/4 கியூப்னா என்ன அர்த்தம் 1/4 into 1/4 into 1/4. 4 into 4 are 16 into 4 are 64. அந்த 1/64 நான் முன்னாடி எடுத்துட்டேன். இப்போ நல்லா பாருங்கள் கேசி வந்து கான்ஸ்டன்ட் OH வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கோ அவ்வளோ வேல்யூ Fe3 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். டு மெயின்டைன் கேசி as கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 ப்ளஸ் வில் இன்க்ரீஸ் இது பை 64 டைம். இங்கே இதை வந்து 64ன்னு Fe3 ப்ளஸ் போட்டால் தான் இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ கேசி வந்து சேஞ்ச் ஆகாது. இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகணும். கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாமா. Consider the reaction where Kp equal to 0.5 at a particular temperature. PCl5 undergo dissociation or gives PCl3 and Cl2. If the three gases are mixed in a container so that the partial pressure of each gas is initially 1 atm, then which of the following is true? So what are the options are given? A more PCl5 will be produced. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். more Cl2 will be produced. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். more PCl5 will be produced. ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்குது none of these. Kp வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்தாச்சு 0.5. Q வேல்யூ ரியாக்ஷன் கோசியன்ட் கண்டுபிடிக்கலாமா. Q equal to partial pressure of PCl5 into partial pressure of Cl2 divided by partial pressure of PCl5. இந்த மூணு கேஸஸோட பார்சியல் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. 1 into 1 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 1. Q வேல்யூவையும் KP வேல்யூவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா Q இஸ் கிரேட்டர் தேன் KP. இது 1 அது 0.5. Q இஸ் கிரேட்டர் தேன் KP. நம்மளுக்கு Qவையும் KPயும் கம்பேர் பண்ணும்பொழுது Q ஈக்குவல் டு யூக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து யூக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். Q is greater than equilibrium constant இருந்தால் reverse reaction நடக்கும். Q is less than Kp ஆகிடுச்சுன்னா forward reaction நடக்கும். இப்போ Q is greater than Kp ஆகிக்கனால reverse reaction is forward. More PCl5 will be produced. இது question number 16. அடுத்து question number 17 பார்க்கலாமா. Equimolar concentration of H2 and I2 are heated to equilibrium in a 1 liter flask. Volume of the reaction is 1 liter. What percentage of initial concentration of H2 has reacted at equilibrium?
if rate constant for both forward and reverse reactions are equal. 33%, 66%, 33 square percentage, 16.5%. Volume equal to 1 liter. H2 plus I2 gives it 2 HI. நம்மளுக்கு HI formation reaction இதுதான். வழக்கம் போல் நம்ம AB, XX, A minus X, B minus X, HI வந்து 2X இதெல்லாம் எங்கே இருக்கும்? KP, KC derivation for the formation of HI இருக்கும். A minus X by V, B minus X by V, 2X by V. இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நம்ம B minus Xன்னு போடாமல் ரெண்டை AA அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ஃபார்முலா என்ன வந்துடும்? ஏன்னு வச்சுக்கிட்டா 4x ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இண்டு இதை ரெசிப்ரோக்கலில் கொண்டு வந்தால் v பை a மைனஸ் எக்ஸு இண்டு v பை a மைனஸ் எக்ஸு. நீங்கள் பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா b மைனஸ் எக்ஸு. இப்போ கேன்சல் ஆகும் பொழுது வி ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனல் ஃபார்முலா கேசி ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் டிவைட் பை a மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ப்ராப்ளத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்வேர்டு ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டும் ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் கேசி ஈக்குவல் டு கேஎஃப் பை கேஆர் ஈக்குவல் டு 1. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னா 1. கேசியோட வேல்யூ இப்போ 1 ஆயிடுச்சா? கேசியோட வேல்யூ 1னா 1 ஈக்குவல் டு 4x ஸ்கொயர்டு டிவைட் பை a மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர்டு. அப்படியே கிராஸில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர்டு. 4x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா தெரியுங்களா? a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு மைனஸ் 2ab, a ஸ்கொயர்டு ப்ளஸ் x ஸ்கொயர்டு மைனஸ் 2ax. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ 4x ஸ்கொயர்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அங்கே உள்ளவங்களை ஃபுல் அங்கே கொண்டு வாங்க. மைனஸ் a ஸ்கொயர்டு மைனஸ் x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ax ஈக்குவல் டு 0. 4x ஸ்கொயர்டு மைனஸ் x ஸ்கொயர்டு என்ன ஆகும்? 3x ஸ்கொயர்டு. அதுக்கடுத்து x டேர்ம் எழுதுங்க ப்ளஸ் 2ax. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுங்க மைனஸ் a ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் பொழுது a ஈக்குவல் டு 1ன்னு இப்போதைக்கு வச்சுக்கிடுங்க. அப்போ எப்படி ஈக்குவேஷன் இருக்கும்? 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எப்படி இருக்கும்? 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஸ்கொயர்டுனா 1 தானே ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணி அடுத்து எங்கெல்லாம் 1 வருதோ அங்கெல்லாம் a போட்டுக்கலாம். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும் பொழுது இந்த x ஸ்கொயர்டுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மைனஸால் மல்டிபிள் பண்ணி மேலே போட்டுக்கட்டுறேன். இந்த ரெண்டு நம்பரையும் இந்த 2வை நான் கீழே போட்டுக்கட்டுறேன். இது ப்ளஸ் 2. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும் பொழுது மைனஸ் 3 கிடைக்கணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும் பொழுது ப்ளஸ் 2 கிடைக்கணும். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும் பொழுது மைனஸ் 3 கிடைக்கணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும் பொழுது ப்ளஸ் 2 கிடைக்கணும். அப்போ அது என்ன நம்பர்? மைனஸ் 1 3. மல்டிபிள் பண்ணி பாருங்க. 3 இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 3. 3 மைனஸ் 1 இந்த ரெண்டே ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. சரிதானா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை இவங்க ரெண்டு பேரால் டிவைட் பண்ணணும். 3/3 ஈக்குவல் டு என்ன ஆகும்? 1/1. ஆக்சுவலாக 1 நீங்கள் போட்டால் போதும். இப்போ நல்லா வச்சுடுங்க, இங்கே கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா இதுதான் எக்ஸு, அதுதான் மைனஸ் 1, இதுதான் எக்ஸு, அதுதான் ப்ளஸ் 1. இப்போ ரெண்டையுமே நம்ம போடலாமா? இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக நீங்கள் 1ன்னு அங்கே ஏற்கனவே எடுத்துக்கிட்டீங்க, அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆக்சுவலாக 3x மைனஸ் 1 இண்டு இங்கே எக்ஸு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் 1க்கு பதிலாக ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஏன்னு தானே எடுத்துருக்கோம். அதனால் 1 இருக்க இடத்துல ஏயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x மைனஸ் a இன்டு எக்ஸ் ப்ளஸ் a ஈக்குவல் டு 0. சொல்யூஷன் என்ன? இப்போ இவங்க ஈக்குவல் டு 0, இவங்க ஈக்குவல் டு 0. 3x மைனஸ் a ஈக்குவல் டு 0னா மைனஸ் a அங்கே கொண்டு வந்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு a. அப்போ x ஈக்குவல் டு a/3. இது ஒரு ஆன்சர்.
இன்னொரு ஆன்சரை கொண்டு வருவோமா? x plus a equal to 0, x equal to minus a. ஸோ எக்ஸுக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு, a by 3, இன்னொரு ஆன்சர் என்னப்பா minus a கிடச்சிருக்கு. As degree of dissociation cannot be negative, அது மைனஸாக இருக்கவே இருக்காது. Therefore degree of dissociation x equal to a by 3 percentage அப்படிங்கிறனால a by 3 என்று 100ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 3 is 3, 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆன்சர் என்னப்பா? 33.33%. சரிதானா? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 33%. ஸோ நம்ம ஆன்சர் என்ன? 33% is the answer. Question number 18. In a chemical equilibrium, the rate constant for the forward reaction Kf is 2.5 into 10 power 2 and the equilibrium constant Kc is 50. The rate constant for the reverse reaction is 11.55, 2 into 10 power 2, 2 into 10 power 3. Kf value 2.5 into 10 power 2, Kc value 50, Kr equal to what? We know the relationship between equilibrium constant and rate constant. Kc equal to Kf into Kr. நம்ம Kr தான் calculate பண்ணணும். Therefore, Kr equal to Kf divided by Kc. Kf ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 into 10 power 2 divided by Kc வேல்யூ என்ன? 50. ஈஸி கேன்சலேஷனுக்கு மேலே உள்ள அந்த 2.5 ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 25 into 10 power 2 இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50 into 10. 125 is 25, 225s are 50. 10 power 1 இருக்கு. இந்த 10 power 1 10 power 2 கேன்சல் பண்ணால் 10 power 1. 1/2 into 10 power 1. 1/2னா எவ்வளவு? 0.5. 0.5 into 10னா 5. 5 is the answer. Question number 19. Which of the following is not a general characteristics of equilibrium involving physical process? A. Equilibrium is possible only in a closed system at a given temperature. அது closed சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குலிபிரியமே அட்டைன் ஆகும். ஓப்பன் சிஸ்டத்தில் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகவே ஆகாது. The opposing process occur at the same rate and there is a dynamic but stable condition. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக இருந்தால் ஃபார்வேர்டு ரியாக்ஷனுடைய ஸ்பீடும் பேக்வேர்டு ரியாக்ஷனுடைய ஸ்பீடும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு பிறகும் அவங்க டைனமிக்காக இருக்கணும். டைனமிக்னா என்ன அர்த்தம்? both the forward and backward reaction takes place continuously. All the physical processes stop at equilibrium. இதுதான் incorrect statement. All measurable properties of the system remains constant. இதுவும் கரெக்ட் தான். So what is the not general characteristics of equilibrium? All the physical processes stops at equilibrium. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா? physical processes occurs at the same rate at equilibrium. Question number 20. For the formation of 2 moles of SO3 from SO2 and O2, the equilibrium constant is K1. The equilibrium constant for the dissociation of 1 mole of SO3 into SO2 and O2 is. ரெண்டு ஈக்குவேஷனை தனித்தனியாக எழுதுவோமா? முதல் ஈக்குவேஷன் என்ன? 2 moles of SO3 SO2 மற்றும் O2லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷன் 2SO2 plus O2 gives 2SO3. இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1னு சொல்லியிருக்காங்க. K1 equal to concentration of SO3 square divided by concentration of SO2 square into concentration of O2. இன்னொன்று the equilibrium constant for the dissociation of 1 mole. இது ரிவர்ஸில் வரணும், ஆனால் dissociation 1 mole வரணும். SO3 undergo dissociation gives SO2 plus half O2. 1 mole of SO3 dissociation reaction. இது K2. K2 equal to concentration of SO2 into concentration of O2 power 1/2 divided by
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO3. இப்போ K2 அப்படியே இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் பண்ணிட்டோம்னா நம்ம ரிலேஷன் கொண்டு வந்துடலாம். இங்கே டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாறி கிடக்கு. இப்போ முதல்ல இவங்களுக்கு ரெசிப்ரோக்கலை கொண்டு வாங்க. இவங்களுக்கு ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தீங்கன்னா 1/K1 ஈக்குவல் டு concentration of SO2 square into concentration of O2 divided by concentration of SO3 square. ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தாச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, அங்கே எல்லாமே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இவங்களுக்கு நீங்கள் ரூட் எடுங்க. ரூட்டுனா 1/2 தானே, இவங்களை 1/2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா SO2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 மட்டும். அவங்களுக்கு ரூட் எடுத்திங்கன்னா O2 பவர் 1/2, இவங்களுக்கு ரூட் எடுத்திங்கன்னா SO3 மட்டும்தான். இப்போ பாருங்கள், இவங்க ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகிடுச்சா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். K2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/K1, K2 ஈக்குவல் டு 1/K1 பவர் 1/2. இதுதான் ஆன்சர். 1/K1 பவர் 1/2. அது எங்கே ஆன்சர்? சி ஆன்சர். Question number 21. Match the equilibria with the corresponding conditions. Liquid to vapor அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிலிங் பாயிண்ட். இவங்க தான் பாயிலிங் பாயிண்ட். சாலிட்லேருந்து வேப்பருக்கு போச்சுன்னா அவங்க தான் மெல்டிங் பாயிண்ட்டு. சாலிட்லேருந்து டைரெக்டாக வேப்பருக்கு போச்சுன்னா அதுதான் சப்ளிமேஷன் பாயிண்ட்டு. சொலிட்டில் உள்ள சாலிடும் சொல்யூஷனில் உள்ள சொல்யூட்டும் ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அர்த்தம். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். பி தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அட் equilibrium. A plus B gives C. If the concentration of the reactant A and B are doubled, then the equilibrium constant will be doubled, become 1/4, be halved, remains the same. A plus B gives C product. இதான் நம்மளுக்கு கொடுத்த equilibrium reaction. Kc எப்படி எழுதுவீங்க? concentration of C divided by concentration of A into concentration of B. If A and B are doubled, இதுவும் டபுள் ஆச்சுன்னா, இதுவும் 2 times இதுவும் 2 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Kc கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி சியோட கான்சன்ட்ரேஷன் 4 times இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் Kc ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வில் ரிமைன் தி சேம். சரிதானா? ரைட், ஓகே, ரிமைன்ஸ் தி சேம். கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. ஹெக்ஸா aqua cobalt 2 plus in aqueous solution pink in color when added with the ligand Cl minus ion, all the aqua ligand is replaced by chlorine, gives a tetrachlorido cobalt cobaltate 2 ion blue and water molecule. In the above reaction at equilibrium, the reaction mixture is blue in color at room temperature. On cooling this mixture, it becomes pink in color. அப்போ ப்ளூ கலரில் இருக்குன்னா ஃபார்வர்டு ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம், பிங்க் கலரில் இருக்குன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஏ, enthalpy change is greater than 0 for the forward reaction. B, enthalpy change is equal to 0 for the reverse reaction. C, enthalpy change is less than 0 for the forward reaction. D, sign of enthalpy change cannot be predicted based on this information. An answer: on cooling, reverse reaction predominates and the solution is pink in color. Decrease in temperature favors the reverse reaction, that is reverse reaction is exothermic. Delta H is less than 0 and for the forward reaction endothermic, delta H is greater than 0. Answer: delta H is greater than 0 for the forward reaction. Delta H நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக், டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் இஸ் எவால்வ்டு, எண்டோதெர்மிக்னா ஹீட் இஸ் அப்சார்ப்டு. ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும் greater than 0. Question number 24. The equilibrium constant of the following reactions are: formation of ammonia H1 K1, formation of nitric oxide K2, formation of water K3. இந்த மூணு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு the equilibrium constant K for the reaction
ammonia undergo oxidation gives nitric oxide and H2O will be இதையுடைய K வேல்யூவை இந்த 3 வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல இந்த 3 பேருக்கும் K1, K2, K3 எப்படி எழுதணும் நம்மளுக்கு தெரியும். K1 எப்படி எழுதணும்? concentration of NH3 square divided by concentration of N2 into concentration of H2 cube. K2 equal to concentration of NO square divided by concentration of N2 into concentration of O2. K3 equal to concentration of H2O by concentration of H2 into concentration of O2 power 1 by 2. இதுதான் அந்த K1, K2, K3. இப்போ நான் சொன்னல அது ஃபுல்லாக இதுதான். இங்கே given equationக்கு K எழுதி பார்த்தீங்கன்னா given equation என்ன? question equation concentration of NO square into concentration of H2O square cube divided by concentration of NH3 square into concentration of O2 power 5 by 2. அதையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ Kயை இவங்கள்ட்ட எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை? NO ஸ்கொயர் தேவை. சரியா? NO ஸ்கொயர் தேவைன்னா எங்கே NO ஸ்கொயர் இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ நம்ம K2 அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து H2O கியூப் வேணும். நம்ம நியூமரேட்டரில் H2O மட்டும்தான் இருக்கும். இது கியூப் வேணும்னா இந்த K3யை கியூப் பண்ணால் தான் இது எல்லாத்தையும் கியூப் பண்ண முடியும் இல்லையா? அப்போ K3 கியூபு. அடுத்து பாருங்கள் டினாமினேட்டரில் NH3 ஸ்கொயர் வேணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது NH3 ஸ்கொயர். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? டினாமினேட்டரில் வேணும். அங்கே இங்கே இருக்குது நியூமரேட்டர். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல்லாம் K1 கீழே வந்துடும். நல்லா யோசிச்சிட்டிங்களா? அப்போ K1க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். முதல்ல K2 தூக்கி அப்படியே நம்ம போட்டாச்சா? அடுத்து K3யை கியூப் பண்ணணும். இவங்களை கியூப் பண்ணியாச்சு. H2 கியூபு O2 3/2 ஆயிரும். இதை கியூப் பண்ணால் என்ன ஆகும்? 3/2. அடுத்து K1 இவங்களோட ரெசிப்ரோக்கல். NH3 கீழே வந்தாச்சு. N2 மேலே H2 கியூப். யாரெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? N2 N2 கேன்சல் ஆகும். H2 கியூபுக்கு H2 கியூப் கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன இருக்குது? K ஈக்குவல் டு NO2 ஸ்கொயர் இன்டு H2O கியூபு டிவைடட் பை NH3 ஸ்கொயர் இன்டு O2. இங்கே O2 பவர் 1 O2 பவர் 3/2னா O2 பவர் 5/2 வந்துருச்சா? இதுதான் என்ன வேல்யூ? K வேல்யூ. இதை கொண்டு வந்தாச்சா? அந்த வேல்யூ கொண்டு வந்துட்டோம். சரிதானா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? K ஈக்குவல் டு K2 இன்டு K3 கியூப் டிவைடட் பை K1. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25. A 20 liter container at 400 Kelvin contain carbon dioxide at a pressure of 0.4 atm and an excess of strontium oxide. Neglect the volume of solid strontium oxide. The volume of the container is now decreased by moving the movable piston fitted in the container. The maximum volume of the container when pressure of carbon dioxide attains its maximum value will be given that strontium carbonate solid on heating gives a strontium oxide solid plus carbon dioxide. இதோட volume வந்து negligible. So given that Kp value equal to 1.6 atm. சரிதானா? இது given value. So Kp equal to 1.6 atm given value. V1 volume 20 liter we have to calculate the final volume of the container, maximum volume of the container கண்டுபிடிக்கணும். T1 T2 ஒரே டெம்பரேச்சர் தான் 400 Kelvin. இந்த ஈக்குவேஷனுக்கு Kp எழுதுனீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கனால கார்பன் டை ஆக்சைடு கேசியஸ் ஸ்டேட்டில் உள்ளவங்களை மட்டும்தான் பார்ஷியல் ப்ரெஷருக்கு நாம் எடுக்கணும். Kp எழுதும் பொழுது யார் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்களோ யார் வந்து ஆக்வஸ் ஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எடுக்கணும். சாலிட் லிக்விட் யாருமே எடுக்கக்கூடாது. ஸோ Kp ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. Kpயோட வேல்யூ 1.6 அப்படிங்கிறனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 1.6. தட் இஸ் நத்திங் பட் P2 ஈக்குவல் டு 1.6. P1 0.4. இந்த P1 P2 V1 V2 இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். P1 V1 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 V2 டிவைடட் பை T2. நம்ம Vயை கால்குலேட் பண்ணணும். V2வை V2 ஈக்குவல் டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலில் வந்துடும் T2 பை P1. P1 வேல்யூ 0.4. V1 வேல்யூ 20 லிட்டர். T1 400, T2 400, P2 1.6. கேன்சல் பண்ணால் 400 கெல்வின் 400 கெல்வின் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 1 4 is 4, 4 4s are 16.
அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 5 4s are 20. Therefore, what is the answer? 5 liter is the answer. And my dear students, in this video, we discussed all the 25 questions from physical and chemical equilibrium. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.